அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 13. பரிபவ விமோசனம். குணராகிதம், விசுவம், பதித்துவம், பர உபரிணம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடலுக்கு மெய்ஞான விளக்கம். பரிபவ விமோசனம், இழிவு துன்பத்தை அடியோடு ஒழித்து நீக்கிவிடுவது. சச்சிதானந்த பதியை சார்ந்தவருக்கு இன்பமே என்றும் விளங்குவது உண்மை. மற்றபடி எவரை எதை சார்ந்தவருக்கும் துன்பம் நீக்கவும் இன்பம் ஆக்கமும் நித்தியமாக ஏற்பட்டு நிலவாது. குணராகிதம், குணம் என்றால் சேர்க்கை தன்மை. கடவுளுக்கு இச்செயற்கை தன்மையாம் குணம் கிடையாது. அவருக்கு எல்லாமல்ல அருளை இயற்கை தன்மையாக என்றும் உள்ளது. மனித ஆன்மாவுக்கோ ஆணவ மலம் இயல்பாக இருத்தலின் மாய கண்ம வசத்தால் தேக போக வாழ்வு ஏற்படும் போது முக்குணமாகிய சாத்துவ ரஜோ தபோகுணம் சூழ்ந்து வந்து அவயத்தை படுத்துகின்றனவாம். ஆதலால் மனிதன் இக்குண சகிதனாயிருக்க கடவுள் குண சகிதனாய் இக்குணம் ஏதும் இல்லாதவராக என்பார். விசுத்துவம், பரித்துவம், பர உபரிணம். இங்கு கடவுள் 3 நிலைகளில் விளங்குவதாக வள்ளல் பெருமான் குறித்துள்ளார். முதலில் கடவுள் அனைத்து உலகங்களில் இருப்பதை சுட்டவே விசுவம் என்கிறார். அடுத்த கடவுள் அனைத்து உயிருக்கும் தனி தலைமை பெரும் பதியாக உள்ளதை